தமிழுக்கும் தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு கூட தெரியாமல் தான் நான் வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருக்குது. அப்படி தான் நமக்கு எல்லாம் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க. பயணத்தால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு பட்டறிவால் வளர்ந்த ஒரு சமூகத்தில் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத வீட்டில் உட்காந்துட்டு சொல்ல முடியாது. ஔவையார் சொல்லுவாங்க, எத்திசை செலினும் அத்திசை சோரே, பெரிதே உலகம் பேணுனர் பலரே. ரொம்ப வேர்ல்ட் இஸ் சோ வைடு. இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். சயின்ஸ் கேன் பி கொஸ்டின்ங்கும் போது ஹிஸ்ட்ரி கேன் ஆல்வேஸ் பி கொஸ்டின். அப்படிங்கும்போது இதை பொது வெளியில் போட்டால் பொது வெளியில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஆய்வாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. அண்ட் நோபடி கேன் பாஸ் அ ஜட்ஜ்மெண்ட். Because that was, as you rightly said, that coming across the milestone in Tamil was one of the important turning point in my life. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னா அவங்க நிர்வாகம் பார்ப்பாங்க, இல்லை அந்த வேறு ஏதாவது விஷயங்கள் நிர்வாகம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் கூட இப்போ சில ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஏதோ செய்யணும், ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற அந்த முதல் தொடக்கம், அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேருந்து தொடங்கியது சார்? நான் தமிழ் சமூகத்திற்கு தமிழ் ஆய்வுகளுக்கு ஏதோ பண்ணணுங்கிறத விட எனக்கு தொடக்கப்புள்ளி நான் நினைக்கிறது தமிழ் இலக்கியத்தை பட்டப்படிப்புக்கும் தமிழ் இலக்கியத்தை முதுகலைக்கும் படிக்கிறதுன்னு முடிவு பண்ண அந்த நொடி இருக்குல்ல, அதான் என்னுடைய தமிழ் நெடுஞ்சாலை பயணத்தினுடைய மிக ஒரு தீர்க்கமான ஒரு நொடியாக நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது மிட் 70s, ஒரு 70களோட அந்த காலகட்டத்தில் யாருமே பயப்படுவாங்க. ஏதாவது அப்போயே இந்தளவுக்கு இன்ஜினியரிங் மெடிக்கல் நோக்கம் இல்லைன்னா கூட எல்லா வீட்லேயும் சயின்ஸ் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. திடீர்னு போய் நான் தமிழ் இலக்கியம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலலாம் பொதுவாக ஒரு அதிர்ச்சி தான் அடைவாங்க. அவங்களோட பயமே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. எனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கும், எழுத பிடிக்கும். அப்புறம் மதுரையில் என்னோடய சொந்த ஒரு பேச்சு போட்டினா நான் தான் முதல் பரிசுங்கிற அளவுக்கு அது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி நான் எழுதுறது பேசுகிறது இருந்ததுனால நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்ட கேள்வி நான் ஒரு பெரிய கணித மேதையாவோ அல்லது ஒரு பெரிய விஞ்ஞானியாவோ ஆயிரப்போகிறது கிடையாது. இப்போ எனக்கு அடிப்படையாக பிடிச்சது அதை பின்னால் நான் எழுதியிருக்கேன். அநேகமாக என்னை வழிநடத்திய ஒரு முக்கியமான சிந்தனை அப்படின்னு நான் நினைக்கிறது பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள் அப்படின்னு என்னுடைய சிறகுக்குள்வான புக்கில் எழுதிப்பேன். எனக்கு பிடிச்சாததை தொட மாட்டேன், என்னால் முடியாதது. அப்போ நான் ஒரு அத்லட் ஆக முடியாது, நான் இன்னொரு விஷயத்தில் இருக்க முடியாது. ஆனால் எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்குது, அதை பிடிச்சது நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு தமிழ் பிடிச்சிருந்தது, அதனால் படித்தேன். அதில் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதான்னு மற்றவங்க பயந்த பயம் எனக்கு கிடையாது. அதை நான் அப்பயும் உறுதியாக இருந்தேன் நான் ஒரு நாள் கூட வேலை இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய முதுகலை முடிவுகள் வர்றதுக்கு 30 நாளைக்கு மேலே நான் வேலையில் இருந்தேன். இப்போ எனக்கு முன்னால் நீங்கள் ஒரு நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்க கூட சொன்னாங்க, ஒரு ஊடகவியலாளராக. நான் இதழியலில் தான் இருந்தேன். நான் ஒரு பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக இருந்தேன் மதுரையில். அதுலேருந்து ஐஏஎஸ்க்கு வந்தேன். அதனால தான் உங்கள்கிட்ட ரொம்ப உரிமையோடு அணுக முடியுது எங்களால். ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனால ரொம்ப உரிமையோடு அணுக முடியும். அடிப்படையிலே ஒரு பத்திரிகையாளர் தான் நான். வேறு அநேகமாக நான் ஐஏஎஸ்க்கு வராட்டினா இந்த மாதிரி ஒரு திரைப்படத்துறையில் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. அல்லது நான் பத்திரிகையில் தான் இருப்பேன், ஊடக வெளியில் தான் இருக்கேன், வேறு வேலையில் நான் போயிருக்க மாட்டேன். நான் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமை தவிர நான் வேறு எந்த பரீட்சையும் ஒரு முறை கூட எழுதுனது கிடையாது. இது நான் எழுதின ஒரே தேர்வு, ஒரே நேர்காணல், நான் எடுத்த ஒரே முயற்சி இந்த குடிமைப்பணிக்கான தான். அதான் அப்போ தான் தமிழில் எழுதினான்னு 1979 தான் அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அதை முதலில் பயன்படுத்தி நான் வந்தேங்கிறது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழினி அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. தமிழினி வார்த்தையை நீங்கள் ஒரு வேளை பார்க்காம இருந்துருங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புத்தகத்தையோ இல்லது இந்த மாதிரி ஒரு ஆய்வுகளையோ நீங்கள் ஈடுபட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தமிழின் அப்படின்னு நீங்கள் சொன்னது தமிழிங்கிற மயில்கல், அநேகமாக மயில்கல். ஆமாம், மயில்கல். தமிழ் நெடுஞ்சாலை என்னுடைய புத்தகங்களில் படிச்சிருப்பீங்க, விகடனில் எழுதின தொடரில். அது இந்த தமிழிங்கிறது ஒரு பெயர் பலகை, ஒரு மைல் ஸ்டோன். நான் சிவில் சர்வீஸ் போனதுக்கு பின்னால் நான் ஒரிசாவில் தான் வேலை பார்த்தேன். நான் 40 வருஷம் தமிழ்நாட்டுக்கு வெளியில் வேலை பார்த்து இப்போ தான் திரும்பி வந்திருக்கேன். அது பெரும்பாலும் டெல்லி, ஒரிசாவில் தேர்தல் ஆணையம் இல்லை வேலை பார்ப்பேன். இப்போ என்னுடைய தொடக்க காலத்தில் 88 நான் ஒரு பழங்குடி மக்களுடைய பகுதியில் பணியாற்றிட்டு இருந்தேன். அங்கே அந்த பழங்குடி மக்களுடைய மொழி திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த தமிழ், தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகளுக்கு மிகவும் நெருக்கமானது.
ஆனால் அங்கே பேசப்படுகிற வெகுஜன மொழி வந்து பொதுமக்கள் மொழி வந்து ஒரியா. அது வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அப்புறம் இன்னொரு ட்ரைபல்ஸ் இருப்பாங்க, அவங்க பேசுகிற மொழி வந்து ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி. நான் வேலை பார்த்த இடத்துலேயே ஒரு 3 மொழி குடும்பம், அதாவது 3 மொழி பேசுகிறவங்க இருக்கிற முக்கியம் கிடையாது, 3 மொழி குடும்பம். அதுங்கிறது ஒரு பெரிய டைவர்சிட்டி. அதெல்லாம் நான் ஒரு நாள் ஜீப்பில் போய்கிட்டு இருக்கும்போது தமிழி அப்படின்னு ஒரு பெயர் பலகையை ஒரியாவிலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்க பார்த்து நான் அந்த கிராமத்துக்குள்ளே போகணுன்னு முடிவு பண்ணேன். அதான் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டது. நான் போகும்போதே நினச்சிட்டே போகிறேன், இந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம், இது வந்து இந்த பகுதியில் திராவிட மொழி பேசுகிறவங்க இருக்காங்கன்னு தெரியும். ஒருவேளை அந்த திராவிட மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே வாசித்தாங்கன்னா, ஒருவேளை இந்த தமிழிங்கிற சொல்லுக்கும் தமிழுங்கிற மொழியினுடைய பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்குமோ, அதை பர்சீவ் பண்ணலாம், அப்படி தான் போகிறேன். அதாவது வேறு யாராவது இருந்தாதுன்னா சரி நம்ம தேவையில்லாமல் நினச்சிட்டோம்னு நினச்சிருப்பேன். அங்கே போனால் அங்கே வந்து குயிங்கிற மொழியை பேசுகிற திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்க பயன்படுத்துகிற சொல், பருத்திக்கு சொல்கிறது, கட்டில்ங்கிறதுக்கு சொல்கிற இந்த சொற்கள்லாம் பார்த்து அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு இருக்கும்போது இது ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதனால் அவங்களுக்கு தமிழ்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த சொல் என்னை வந்து பண்ணுது. அதனால தான் அப்படியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடப்பெயர்களெல்லாம் அப்போ தான் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் பெரும்பாலும் என்னுடைய ஆராய்ச்சிகளில் வந்து ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இடப்பெயர்களுடைய டேட்டாபேஸ், அவர் இன்டர்நேஷ்னலாக அவர் சிந்து இண்டஸ்ட்ரியெலாம் பகிர்ந்து காரணம் வந்து எனக்கு இடப்பெயரில் ஆர்வம் வர ஆரம்பித்ததே அங்கே தான். அங்கேருந்து தொடங்கி அந்த பகுதியினுடைய இடப்பெயர், அப்புறம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடிகள், நாடுன்னு முடிகிற ஊரே 282 ஊர்கள், இப்படி தான் ஆரம்பித்தது என்னுடைய பயணம். அதனால தான் நான் வந்து பழனி, தேக்கடி, குமிளி, இடுக்கி இந்த மாதிரியான இடப்பெயர்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் முரியாங்கிற பேசுகிற ஒரு திராவிட பழங்குடியை பேச பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து 97 அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன், ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதினேன். அப்புறம் தான் அதில் பின்னால் தான் ஐராவத மகாதேவன் வந்து இந்த இடப்பெயர் ஆய்வில் நீ சிந்துவெளிக்கு கவனத்தை திருப்பணுன்ட்டு. அப்போ நான் வந்து பாகிஸ்தான், அந்த ஆப்கானிஸ்தான் இடப்பெயர்கள்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் இந்த சூரிய வழிபாடு தொடர்பாக. அப்போ நான் ஐ குட் ஃபைண்ட் மை த்ரெட், because that was, as you rightly said, that coming across the milestone Tamili was one of the important turning point in my life. வழக்கமாக திராவிடர்கள் அப்படின்னா சவுத் இண்டியன் தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒடிசா, மத்திய பிரதேசம் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறீங்க. அதை எப்படி கம்பேர் பண்ணுறது, எப்படி அதை எடுத்துக்கிறது சார்? இது வந்து நமக்கு வந்து இந்த மொழி குடும்பம் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தமிழுக்கும் தெலுங்குக்கும் மலையாளத்துக்கும் கன்னடத்துக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு கூட தெரியாமல் தான் நான் வாழ்ந்த ஒரு காலகட்டம் இருக்குது. அப்படி தான் நமக்கு எல்லாம் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருந்தாங்க. கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், த கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னு ஒன்று எழுதினார். அப்போ நிறைய தகவல்கள்லாம் இருந்தது. பாகிஸ்தானில் இந்த சிந்துவெளி ஒட்டிய அந்த பலுச்சிஸ்தான் பகுதியில் வந்து பிராகுயி அப்படின்னு ஒரு மொழியை பேசுகிறவங்க இருக்காங்க. நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த பிராகுயி கிராமர் அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. அந்த பிராகுயி மொழி வந்து தென் திராவிட மொழிகளோடு தமிழோடு தொடர்புடைய மிகவும் நெருக்கமான ஒரு மொழி. ஆனால் அது பேசப்படுற இடம் வந்து சிந்துவெளி பகுதியில். அதை விட்டிங்கன்னா பீகாரில் நான் போகாத மாவட்டங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மாவட்டங்களில் நான் ஃபிசிக்கலாக போகாத மாவட்டம் ஒரு 15-16 மாவட்டம் தான் இருக்கும். மீதி எல்லாமே நான் வந்து இந்திய தேர்தலுடைய துணை ஆணையராக இருந்ததுனால நான் ஒரு 30 மாநில தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தலுக்காக நான் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இந்த பயணம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிற அங்கே பார்க்குற இடங்கள், விஷயங்கள், இந்த பார்த்ததெல்லாம் வந்து இந்த இடப்பெயர்கள் வந்து தொடர்பை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. அதுதான் ஒரு கனெக்டிங் த்ரெட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த இடப்பெயருடைய மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பழங்குடி தான் எனக்கு இதை ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுத்தார். எந்த பல்கலைக்கழகம், நோ யூனிவர்சிட்டி ஆர் நோ ப்ரொஃபஸர், நோ டிபார்ட்மெண்ட் குட் டாட் மீ. அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு ஊரில் வந்து ஒரிசாவில் ஒரு ஊரை மட்டும் நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். திராவிட பழங்குடிகள் வசிக்கிற பகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்காங்க. அங்கே வந்து சுந்தர் பகாடுன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து மால்டோ அப்படிங்கிற மொழியை பேசுகிறக்கூடிய அவங்களுக்கு பேர் வந்து மலை பகடியாஸ். அது வந்து ஒரு மலைனாலும் மலை தான், பகட்னாலும் மலை தான். அங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய மொழி திராவிட மொழி. அதே மாதிரி ஒரிசாவில் வந்து குரூக் அப்படின்னு ஒரு பழங்குடி இருக்குது. குவி அதான் இன்யூமரபிள். நீங்கள் இங்கேருந்து தொடங்கி நமக்கு தெரிஞ்சது தமிழ், மலையாளம் இங்கே நீலகிரியில் இருக்கிறதா. நீங்கள் குலாமி, நாயகி, பாரிஜி, ஒல்லாரி, குவி, ஒரான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திராவிட பழங்குடிகளில் நான் போகாத திராவிட பழங்குடி எதுவுமே கிடையாது.
அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் நான் நேரில் சந்திக்காத பெரும் பழங்குடிகள் என்று இந்தியாவில் யாருமே இல்லை. அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடிகள் எல்லாருக்கும் நான் சந்திச்சிருக்கேன். ஆக எனக்கு வந்து பழங்குடி மக்களுடைய அந்த உறவு, அந்த மொழியெல்லாம் நான் கற்றுருக்கேன். கோயாங்கிற ஒரு மொழி, ஒரியா போக அந்த கோயாங்கிற பழங்குடி மொழி, அது திராவிட மொழி. அதுக்காக நான் சொல்கிறது, எனக்கு சொல்லிக் கொடுக்குறக்காக ஒரு ஆசிரியர் வருவார், சனி ஞாயிறு வீட்டுக்கு வருவார். அப்படி தான் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சார், இந்த கவரிமான் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பலரும் பயன்படுத்துகிறோம். நீங்கள் பெரிய கவரிமான் அப்படின்னு கேட்பாங்க. கவரிமானா நாங்கள்லாம் கவரி அது ஒரு மான் வகையை சேர்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுடைய பேட்டிகளில் அது மான் வகையை சேர்ந்தது இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான அம்சத்தை சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா என்ன சார்? இதை மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. அநேகமாக நீங்கள் நான் எழுதுனதெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஐ கேன் ஈஸிலி மேக் அவுட். நான் வந்து என்னுடைய ஆய்வுகளில் பொதுவாக நான் வந்து திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உடன் பிறந்தவை அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப தீர்க்கமான ஒரு இது உண்டு. இப்போ நான் வந்து கடைசியாக ஒரியா செம்மொழி மாநாடை நடத்திட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உலக ஒரியா செம்மொழி மாநாடை முழு பொறுப்பில் இருந்து நான் வந்து இப்போ நீங்கள் தமிழில் சொல்கிறீங்கல்ல, என்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறீங்க ஒரு முக்கியமாக தமிழுக்கு பங்கேற்றிருக்கிறார் சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரிசாவில் போய் கேட்டிங்கன்னா இதே தான் சொல்லுவாங்க. நான் எழுதிய ஒரிசாவை பற்றி, வரலாறை பற்றி, பண்பாடை பற்றிய ஆய்வு கட்டுரைகளை எடுத்துக்காட்டாக காட்டாமல் அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு வரலாறை எழுத முடியாதுன்னு துணைவேந்தர்களும் நிறைய அங்கே எழுதுவாங்க. அங்கே எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு தமிழர், அங்கே ஒரு IAS அதிகாரியாக பணியாற்றுறீங்க. ஆனால் பண்பாட்டுத்துறையினுடைய செக்ரட்டரியாக உங்களை முதலமைச்சர் நியமிக்கிறார். அது எப்படி நடந்தது? உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு? நான் வேணான்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சரியாக வராது அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே நான் பை தி டைம் நீங்கள் கவரிமா பற்றி பேசுகிறேன், வி வில் கம் பேக் டு தட்டு. இப்போ இதுதான் நான் வந்து வாழ்வினுடைய பெருமிதங்களாக நான் நினைக்கிறது. இப்போ நான் தமிழ்நாட்டில் நான் ஒரு தமிழ் மாணவன். அப்போ தமிழ் மாணவனாக இருந்து அப்புறம் தமிழ்லேயே IAS எழுதி அப்புறம் நான் தமிழ்நாட்டிலே இங்கே பணிக்கு வந்திருந்தேன்னு வைங்க. அப்போ திருப்பி இங்கே ஏதாவது இந்த மாவட்டங்களில் அங்கே இருந்த மாதிரி கலெக்டராக இருப்பேன், அப்புறம் தலைமைச் செயலர் ஏதாவது ஒன்று ஆயிருப்பேன். ஆனால் இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த மொழியை கற்றுக்கொண்டு ஒரு புதிய வாய்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை பெறும்படியா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஈடுபாடு வந்து ஒரு போலித்தனமாக, ஒரு பிம்பத்தனமாக, அல்லது நீங்கள் வந்து ஒரு வகையான இந்த வேலை இருக்குது நம்ம அதனால் பேசி தான் ஆகணுங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது எல்லா மொழிகளும், நான் வந்து எல்லா தாய்மொழிகளையும் நேசிக்கிறவன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறது வந்து தமிழ் மொழியினுடைய பண்பாட்டு புரிதல். அதுதான் எனக்கு ரொம்ப என்னை ஈர்க்கிறது. அதாவது சிவிலைசேஷனல் மெச்சூரிட்டி அப்படின்னு அது சொல்லலாம். ஒரு நாகரிக ஒரு பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கணியன் பூங்குன்றனர் அந்த வரிக்கு ஈக்குவலாக ஒரு காஸ்மாபாலிட்டனிசத்தை, ஒரு பொதுமையை வலித்துற இன்னொரு வரியை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்போ இந்த சொல் வந்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புரிதல் யாருடைய ஒரு மொழி குடும்பத்தினுடைய, ஒரு மொழியினுடைய இரத்தத்தில், நாடி நரம்புகளில் பயணத்தால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு பட்டறிவால் வளர்ந்த ஒரு சமூகத்தில் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத வீட்டில் உட்காந்துட்டு சொல்ல முடியாது. நிறைய ஊர்களை பார்த்துருந்தா தான் அப்படி சொல்ல முடியும். ஔவையார் வந்து சொல்லுவாங்க, எத்திசை செலினும் அத்திசை சோரே, பெரிதே உலகம் பேணுனர் பலரே. இது ரொம்ப வேர்ல்ட் இஸ் ஸோ வைடு அண்ட் தேர் ஆர் மல்டிபிள் பீப்புள் டு டேக் கேர். யூ கோ இன் எனி டைரக்ஷன் அண்ட் தெர் இஸ் அ ஃபுட் ஃபார் யூ. இது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் திரைக்கடலோடும் திரவியம் தேடுன்னு சொல்கிறது, என்ன கடல் வணிகம் பண்ணேன்னு சொல்கிறது. இன்றைக்கி உலகம் முழுதும் தமிழர் இருக்காங்க. மொரீசியஸு, பாப்புவா நியூகினியா, ஃபிஜி, விரும்பி போனவங்க, விரும்பாமல் போனவங்க, அடிமைகளாக அனுப்பப்பட்டவங்க, விற்கப்பட்டவங்க, இப்போ ஐடிக்காக போகிறவங்க, உலகம் முழு நிறைய இடத்துல தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் அதிகார மொழியாகவும் இருக்குது. அப்போ பயணம் பண்ணாமல் இங்கேயே உட்காந்துருந்துவீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், குத்த வைத்து உட்கார்ந்து குளிர் காய்ந்தவர்கள் இன்னும் குகைகளில் தான் இருக்கிறார்கள், நகர்ந்து வந்தவர்களே நாகரிகம் படைத்தார்கள். அதனால தான் நான் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் கேட்டீங்க இந்த பண்பாட்டு செக்ரட்டரியாக உங்களை நியமனம், நீங்கள் கவரி பண்பாட்டு செயலர் கேட்டீங்க. பண்பாட்டு செயலர்லாம் என்னை வந்து என்னுடைய ஜாபில் வந்து நான் வந்து மல்டிபிள் ரொம்ப டாஸ்க், ரொம்ப கஷ்டமான வேலைகள் தான் எனக்கு எப்பயுமே. புயல் வர நேரத்தில் புயல் ஹேண்டில் பண்ணுற ஆளாக இருப்பேன். மழை வரும்போது மழையை ஹேண்டில் பண்ணுவேன், வறட்சினா வறட்சியை ஹேண்டில் பண்ணுவேன். அப்புறம் நிதித்துறை செயலாளராக இருந்திருக்கேன், ரிலீஃப் கமிஷனர், பேரிடர் மேலாண்மையில் இருக்கேன், தேர்தல் நடத்திருக்கேன், தலைமை தேர்தல் அதிகாரி. ஆனால் என்னை வந்து எங்கள் முதல்வர் அழைத்து எனக்கு வந்து பண்பாட்டுத்துறை செயலாளர் அப்படின்னு சொன்னப்போ நான் அப்போ செய்தி மக்கள் தொடர்பு செயலாளராக இருக்கேன். அப்புறம் வந்து வேறு துறைகள், ஓரிரு துறைகளுக்கு நான் இன்சார்ஜாக இருக்கேன், SRC. ஆனால் எனக்கு பண்பாட்டுத்துறைன்னு சொன்னப்போ நான் அவரை சந்தித்து சொன்னேன் வந்து இது நல்லா இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டதுக்கு வந்து நான் இங்கே பிறக்கலை,
இதில் எத்தனையோ பேர் ஐஏஎஸில் வந்து கவிதை எழுதுகிறவங்க, அதாவது நினச்சா கவிதை எழுதுகிறவங்க, வருஷத்துக்கு 2 புக்கு போடுறவங்களாம் இருக்காங்க. அவங்களில் யாராவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாராவது சொல்லக்கூடாது அவர் எங்கேயோ இருந்து வந்தவரை போட்டிங்கன்னு. அப்போ அவர் வந்து முதல்வர் சொன்னார் வந்து, பண்பாடு இஸ் நாட் ஆல் அபவுட் லாங்குவேஜ், ஒரு கல்ச்சர் இஸ் நாட் ஆல் அபவுட் லாங்குவேஜ் அலோன், இட்ஸ் பியாண்ட் தட் அப்படின்னார். இது அதற்கும் அப்பாற்பட்டது. நீங்கள் எழுதிருக்கூடிய ஆய்வு கட்டுரைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களை பண்பாட்டுத்துறைக்கு போட சொல்லணுங்கிறது என்னுடைய முடிவு கிடையாது, அது மக்களே விரும்பி கேட்குறது. எனக்கு பல கடிதங்கள் வந்திருக்குனாரு. அப்போ அவர் வற்புறுத்தி சொன்னதுனால நான் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். 4 வருஷம் இருந்தேன். அதுக்கு மேலே வேறு டிரான்ஸ்ஃபர் இருந்தால் கூட மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் ஆசையெல்லாம் பண்பாட்டுத்துறையை மட்டும் அவர்கிட்ட எடுத்துடாதீங்கம்பாங்க. அது மாதிரி நாங்கள் அங்கே ஒரிசாவை பற்றி நிறைய புத்தகங்கள், கல்ச்சுரல் அட்லஸு, எனக்கு ரொம்ப பெருமிதமான உணர்வு வந்து அந்த ரெகக்னைசனை வந்து நான் இன்னொரு இடத்துல பெற முடியுங்கிறதான். இப்போ முக்கியமாக அந்த கான்ட்ரவர்சியாக இருக்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை இது வரைக்கும் மத்திய அரசு வெளியிடலாம், மறுபடியும் அதில் ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது நான் இப்போ பொதுவெளியில் நிறையா பேசியிருக்கேன். கீழடிக்கு நான் 2016 நான் பர்சனலாக நான் போயிருக்கேன். ஏன்னா எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கிறதுல வியப்பு கிடையாது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னது இது வந்து 2010 வந்து நான் செம்மொழி மாநாட்டில் வந்து கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் சிந்துவெளி பகுதியில் வந்து நீங்கள் சொல்கிற கோவலன், கண்ணகி, சேரன், சோழன், பாண்டியன், நீங்கள் சங்க இலக்கியத்தில் சொல்கிற ஊர் பெயர், இடப்பெயரெல்லாம் கொத்தாக இருக்குது அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து நான் கோயம்புத்தூரில் சொல்லும் போது எனக்கே தெரியும் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு. அப்போ நான் தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். அப்போ 2012 வந்து மேல் மேற்கு கீழ்கிழக்கு இருமை அந்த நகர பண்பாடு டவுன் பிளானிங் பண்ணுறதுல எப்போயுமே வெஸ்ட்டு சைடு வந்து ஹையாக இருக்கும், ஈஸ்ட் சைடு லோவாக இருக்கும். இந்த டைக்காட்டமே நான் ஸ்டடி பண்ணி சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து எழுதிட்டு இருக்கும்போது தான் 2016 என்னுடைய புத்தகம் வந்தது. ஐராவத மாதவன் வெளியிட்டார், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். அந்த புத்தகம் வெளியிட்டு 45 நாளில் ஒரு நியூஸ் பேப்பரில் வருது, ஹரப்பா லைக் மெட்டீரியல் ஃபவுண்ட் நியர் மதுரை அப்படின்னு 2 நாள் கட்டுரை வந்தது. உடனே என்னடா ஹரப்பா லைக் மெட்டீரியல், நான் மதுரை, நான் கிட்டத்தட்ட படித்த கல்லூரியெல்லாம் தாண்டி தான் கீழடி போனோம். நம்ம இருந்த ஏரியாவில் நான் ஹரப்பான்னு சொல்லி மெட்டீரியல் சொல்கிறாங்களே, நான் அங்கேருந்து ஒரிசாலேருந்து ஓடி வந்தேன். அதில் திருத்தம் தேவையா சார்? கேளுங்க, அந்த இதில் வந்து அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து அவர் திருத்தம் கேட்டாங்க, அவர் வந்து திருத்த வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அவர் பதிலும் சொல்லிட்டார், என்னுடைய ஆய்வு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி திருப்பி விளக்கம் பார்த்தேன், அவங்க அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ என்னை பொறுத்த முறையில் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல், அவர் வந்து யாரும் கிடையாது, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமை மிக்க, பல இடங்களில் பணியாற்றி அனுபவம் மிக்க ஒருத்தர் தான். அப்போ அவர் பண்ண ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் திருத்தி கொடுங்கன்னு சொல்கிறது ஒரு நிறுவனம் அதுவே தன் மீது செய்து கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமாக நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, 2014, 15, 16 காலகட்டத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணா பண்ணுறார். அது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ். 3வது வந்து இன்னொருத்தர் போகிறார் ஏஎஸ்ஐலேருந்து, இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் போய் என்ன தோண்டிட்டு பார்த்துட்டு அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்கலைங்கிறார். நீங்கள் அந்த பேட்டியெல்லாம் நேர்காணலாம் இன்னும் டிவி இதில் இருக்குது, யூடியூப்பில் இதெல்லாம் இருக்குது. அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைனாங்க. அப்போ உங்களுக்கு 2 வகையான வியூ. அமர்நாத் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக சொன்ன ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், இன்னொன்று வந்து அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொன்னது. அப்போ அதுக்கு பின்னால் தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தமிழ்நாடு தொல்லியல் துறை களத்துக்கு வந்து 4லேருந்து இப்போ 10 முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் சொன்னது மாதிரி ஒன்றுமே கிடைக்காம போயிருந்தால் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அமர்நாத் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மெட்டீரியல் கிடச்சிருக்கு. ஆக வந்து அதுதான் அப்போ 2லேயே இதுவே பார்த்தாலே தெரியுதில்ல அப்படின்னு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்க வேண்டியது. இன்னும் வந்து அவர் தன்னுடைய நான் பண்ணது கரெக்டுன்னு சொன்னார்னா, எது நான் சிறந்த முறைன்னு நினைக்கிறேன்னா, உங்களுடைய ஆப்சர்வேஷன், நீங்கள் கேட்ட கேள்வி, அவர் கொடுத்த பதில், அதையும் நீங்கள் வந்து முன்னுரையிலே பதிப்பிச்சு அந்த முழு அறிக்கையும் பொதுமக்கள்கிட்ட விட்டுறணும். இதை யாரும், அதாவது ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க, இட் வில் புட் டு கிரிட்டிசிசம். நீங்கள் சயின்ஸை யாரும் வினாக்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சயின்ஸ் கேன் பி கொஸ்டின்ங்கும் போது ஹிஸ்ட்ரி கேன் ஆல்வேஸ் பி கொஸ்டின். அப்படிங்கும்போது இதை பொது வெளியில் போட்டால் பொது வெளியில் வந்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஆய்வாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. அண்ட் நோபடி கேன் பாஸ் அ ஜட்ஜ்மெண்ட், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அதனால் ஐ ஆம் ஃபுல்லி தட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஈகர்லி டு ரீட் தி ஒரிஜினல் ரிப்போர்ட். நன்றி சார், நன்றி. உங்கள் இடைவிடாத பணி, உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவர், அங்கிருந்து நேரடியாக இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சார். ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு நம்ம ஒரு குறைந்த நேரம் செலவிட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வு. மிக்க நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. மிக மகிழ்ச்சி அனைவருக்கும்.